அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் டெய்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, கையால் கழிவு அகற்றுவோர் முழுமையாக மீட்கப்பட வேண்டும். எராடிகேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவஞ்சஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், மேனுவல் ஸ்கேவஞ்சஸ். ஸோ இந்த மேனுவல் ஸ்கேவஞ்சஸ் அப்படிங்கிறது இதோட டெஃபினிஷனை பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பீப்புள் ஹூ கிளீன் ஆர் ரிமூவ் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா வித் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மனிதர்களோட கழிவுகளை மனிதர்களே அகற்றக்கூடிய ஒரு அவல நிலைக்கு பேர் தான் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ டெஃபினேஷன் எல்லா டைப் ஆஃப் விஷயங்களுக்குமே நம்ம டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சஸ் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மேனுவல் ஸ்கேவெஞ்சஸ் அப்படிங்கிறத பேன் பண்ணிட்டோம் நம்ம. ஆனால் அந்த பேன் இம்ப்ளிமெண்டட் ஆயிருக்கா, கிரவுண்ட் ரியாலிட்டியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வெரி மச் எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது இல்லையா. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறத நம்மளாலே கண்ணால் பார்த்துருக்க முடியும். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை இன்னும் நம்ம முழுமையாக எராடிகேட் பண்ணலை. ஆனால் ஆன் பேப்பர் நம்ம பேன் பண்ணியிருக்கோம், ஆனால் ஃபுல்லாலாம் நம்ம எராடிகேட் பண்ணலை. இதுதான் நிலையாக இருக்குது. நம்மளோட விக்கிபீடியா கூட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிற இந்த டேர்மே இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா, ஸோ இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸை பாதுகாக்கணும், அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணணும், அதர் ஜாப்ஸ்க்கு அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல நோக்கங்களோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ் அப்படிங்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, புதுசாக படிக்கிறவங்க. சஃபாய் கரம்சாரிஸ் முக்கியமான வார்த்தை, நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட ஸ்டாண்டை இப்போ மாற்றிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1 person dies every 5 days while cleaning the drains அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 நாளைக்கு ஒரு நபர் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால இறந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தோம்னா, இந்த பெஸ்வாடா வில்சன் அப்படிங்கிறவர் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ரிலேட்டடாக அதிகமான ஃபைட் பண்ண ஒரு நபர் யாருன்னா பெஸ்வாட் வில்சன் அண்ட் PS கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு IAS ஆஃபீஸர். இவங்களாம் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிற முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணக்கூடிய நபர்கள். சரிங்களா, ஸோ டேட்டா வைஸ் பார்த்தோம்னா 1993 2022 வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1054 பேர் இறந்துருக்காங்க. சரிங்களா, ஏன் 1993 எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1993 இயற்றப்பட்ட சட்டம் தான். அதனால அப்போலேருந்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சஸாக இருக்கக்கூடியவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது லெஸ் தேன் 60 இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இவங்களோட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 32 அப்படி ஆவரேஜாக ஒரு 32 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அசஸ்மெண்ட் படி பார்க்குறப்ப 1993 2021 வரைக்கும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 971 பேர் இறந்துருக்காங்க. சரிங்களா, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2011 எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுபடி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் என்கேஜ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை நமக்கு சொல்லுது. ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் இதை தடுக்கிறதுக்காக சட்டங்கள்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரை லேட்ரைன்ஸ் ஆக்ட் 1993 அப்படிங்கிறது தான் இந்தியாவில் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு கீழே எந்த ஒரு வழக்குமே பதியப்படலை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப நம்ம ஸ்டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா, அதன் பிறகு தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை பேன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் பார்த்தோம்னா அந்த ஆக்டுமே இப்போ வரைக்குமே பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ வேற என்ன மெஷர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஸோ நமஸ்தே அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ நமஸ்தேங்கிற திட்டத்தை பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம், நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா, இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கு ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங்லாம் கொடுத்து, ஃபண்டிங் கொடுத்து அவங்கள ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்றணும். இதே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ், அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த
ட்ரைனேஜ் கிளீனிங், சூவேஜ் கிளீனிங் இது எல்லாமே ரோபோட்ஸ் மூலியமா இந்த பேண்டிகாட் அப்படின்னு ரோபோட்லாம் இருக்கு. இது வந்து கேரளால பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரோபோட்ஸ் மூலியமா சூவேஜ் கிளீனிங் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஆண்டர்பிரினர்ஸா மாத்தணும். சானிடேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் அதாவது சானிப்ரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்கள மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற நமஸ்தே திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய திட்டங்கள். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது சரியான முறையில இருக்கணும். மெக்கனைஸ்டு கிளீனிங் அப்படிங்கிறத அந்த ரோபோட்ஸ பயன்படுத்தி கிளீனிங் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அந்த மாதிரியான விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிறத ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல குடுத்திருக்காங்க. ஐ மீன் இந்த இதுல நம்ம பார்த்திருக்கோம். சரியா? ஸோ நீங்களும் ஒரு தடவ நோட்ஸ் எடுத்து வைங்க. இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.